அதாவது அமெரிக்காவுக்கு நேட்டோ தேவையோ இல்லையோ, நேட்டோவுக்கு அமெரிக்கா உறுதியாக தேவை. அமெரிக்கா இல்லாத நேட்டோ வந்து அது நேட்டோவே கிடையாது. அதனால அ அவருக்கு வந்து அவர்கள் மேல ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. யுனைட்டட் கிங்டம், இங்கிலாந்து வந்து அவரு கேட்டபோது தளங்கள தரல அப்படின்றது. ஆ அதுக்கு வந்து அவர் வந்து கியர் ஸ்டார்மர ரொம்ப கிண்டலாக ஒரு பெரிய சர்ச்சில் அவர் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு ஸ்பெயின் வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு நிலை எடுத்து, அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம். இது எங்களுடைய போர் அல்ல அப்படின்னு சொன்னதாகட்டும். அப்புறம் நேட்டோ நாடுகள் பல வந்து இது எங்களுடைய போர் அல்லன்ட்டு வெளியில வந்து சொன்னதாகட்டும், அமைதியாக, இறுக்கமாக இருப்பதாகட்டும், அதெல்லாம் வந்து அவர நெறைய எரிச்சல் ஊட்டிடுச்சு. ஸோ ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்பெயின இடைநீக்கம் செய்ய முடியுமா? அப்படின்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதற்கு பதில் வந்து, அந்த மாதிரியெல்லாம் வழியே கிடையாது. நேட்டோ தொடங்கி 49ல நேட்டோ தொடங்கப்பட்டுச்சு. நேட்டோ தொடங்கி இன்னைக்கு 27 நாடுகளோ என்னமோ இருக்கு. அது தொடங்கும் பொழுது அவ்வளவு நாடுகள் கிடையாது. 12 நாடுகளோ என்னமோ தான். அங்கிருந்து இட் ஹஸ் க்ரோன் ட்ரெமெண்டஸ்லி. ரஷ்யாவினுடைய வாசல தொடுற அளவுக்கு அது வளர்ந்து, இன்னைக்கு யுக்ரைனுடைய போருக்கு அது ஒரு காரணமா புட்டின் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதனால நேட்டோவை விட்டு அமெரிக்கா போகக்கூடாதுன்ட்டு தான் மற்ற நாடுகள் எல்லாரும் அவங்கள கெஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ கோவமா சொன்னாலும் கூட அதை விட்டு போக மாட்டார். அதை உடைக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரம்ப்பை பற்றி நம்ம என்ன உறுதியாக சொல்ல முடியும்? The Chennai Silks in Mega Summer Sale.